நமக்கெல்லாம் பெரிய பலமா இருந்த பெருசே நம்மளை விட்டு பிரிஞ்சாச்சு. இனி நம்ம என்னல பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம் இல்ல தரிசு? இனி இந்த ஊருக்கு நம்ம நல்லது மட்டும்தான் பண்ணணும். சரியான பாதைய பெருசு நம்மளுக்கு செத்து காட்டிட்டார்ல, அத நம்ம சரியா பயன்படுத்தல. கேவலமா பார்ப்பாங்க, அம்புட்டு கேவலமா பார்த்தாங்க நம்ம பெருசோட சாவ. நம்ம பெருசு சாவை இந்த ஊரு புறக்கணிச்ச பிறகுதால தெரிஞ்சுது நம்ம மனுஷனா வாழல, மிருகமா வாழ்ந்திருக்கோம்னு. இனிமே நமக்கெல்லாம் இந்த கதி வரக்கூடாதுல்ல. இனி நம்ம விதியை நாமளே மாத்துவோம். வாங்களே டாக்டரை பார்க்க போலாம். என்னாச்சு? அண்ணாச்சி அலங்க துரத்திட்டு வராங்க. ஐயோ, இவ்வளவு அவசரமா இருக்கு. கூட்டிட்டு போல போல சூரி, நம்ம எடுத்து கூட்டிட்டு போல. பின்னாடி வரல. கருப்பு எவனையும் விடாதுல, அடிச்சு தூக்கல. உங்களை விட்டாதான் இல்ல. இந்த அண்ணாச்சி என்ன புண்ணாக்க வைக்கிற பையன் நடிச்சுக்கிறோம். உங்க ஒவ்வொருத்த உடமைய புண்ணாக்குறோம் தானே இந்த அண்ணாச்சி. ஏல அண்ணாச்சி, புடிச்ச கையை முழுசா பாத்துக்க. இனி அந்த கையும் உடம்புல இருக்காத அண்ணாச்சி. என்னல இப்படி பண்ணிட்ட? முதல்ல அவங்களை கூட்டிட்டு போல. நீங்க கவலைப்படாதீங்க, ஒண்ணும் நடக்காது. நாங்க பாத்துக்கிறோம். கருப்பு தனியார்ல அண்ணாச்சி விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாம தூங்குங்க. கருப்பே, தரிசி செஞ்சுட்டால.
இப்படி பார்த்து தரிசு. பார்த்து தரிசு. பார்த்து பொறுமையா தரிசு. மெதுவா. நல்லாச்சு. அண்ணாச்சி கையை வெட்டின அன்னைக்கு பொய் அரிசியை அவங்க வீட்டில் கொண்டு போய் விட சொன்னல, நாங்களும் கொண்டு போய் விட்டோம். விட்டுட்டு நேரா உன்னதால பார்க்க வந்தோம். அங்க வெட்டுப்பட்ட உன்னை எங்க தூக்கிட்டு போறதுன்னே தெரியல. ஏற்கனவே அண்ணாச்சி செத்துட்டாங்க. அந்த பிரச்சனை அடங்கணும்னா நம்ம தலைமறைவா இருந்தாகணும்ல. நல்ல வேலை நம்ம மாமாவுக்கு சித்த மருத்துவம் தெரிஞ்சதால யாருக்கும் தெரியாம மலை வீட்டுல வச்சு மருத்துவம் பார்க்க முடிஞ்சது. பாத்துல சுரி கதா சத்தல. தரிசு இன்னியோட நீ வெட்டுப்பட்டு 2 வாரம் ஆகுதுல. நீ குணமாகி மயக்க தெளிஞ்சு எந்திரிக்கணும் தான் நாங்க உன்னை பாதுகாத்துட்டு இருந்தோம்ல. உனக்கு எந்த கதினா? பூவிக்கு எந்த கதி வரக்கூடாது கருப்பு போய் பாத்துட்டு வர சொன்ன. ஆனா அவன் இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டான்ல. உன்னை வெட்டினப்போ அந்த டாக்டர் பண்ண வெட்டலாம் போல நினைச்சோம். ஆனா அவன் தனியா சாக வேண்டிய ஆள் இல்லல. நம்ம எல்லாரும் கையிலயும் வெட்டு வாங்கி சாக வேண்டிய வேலை. அதான் நீ முழிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்த. இனி பொறுமையில தரிசு. வா அவனை வெட்டி சாய்ப்போம். இல்ல இல்ல. ஆமா தரிசு, நாமெல்லாம் ஊரை விட்டு ஓடுனா நினைச்ச டாக்டர் பையன் இன்னைக்கு திருட்டுத்தனமா பூவி வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கால. தினேஷ், இதை ஏன்டா கேம்புக்காக வச்சிருக்கிற மருந்தோட கலக்குற? இந்த ஊரை அழிக்க பாக்குறியா? அதானே அண்ணாச்சிக்கு வேணும். என்ன அண்ணாச்சி பத்தி பேசுறேன்னு பாக்குறியா? என்னை காப்பாத்த போற தெய்வமே அண்ணாச்சி தான். என்னை கண்டுபிடிச்ச உன்னை தள்ளி விட்டுட்டு எங்க நீ என்னை காட்டி கொடுத்துருவோன்ற பயத்துல இந்த ஊரை விட்டே ஓட நினைச்சேன். அன்னைக்கு தான் நான் முதல்ல அண்ணாச்சியை சந்திச்சேன். நீயும் இந்த ஊரும் அழியறதுல எனக்கு வருத்தமே இல்லை. ஏன்னா குறுக்கு வழியில பணக்காரனாக எனக்கு இதை விட்ட வேற வழியே இல்லை. இந்த ஊரை விட்டு நீ என்ன அனுப்ப நினைச்ச. ஆனா அண்ணாச்சி உன்னையும் இந்த ஊரையும் அழிக்க எனக்கு வேலை கொடுத்துருக்காரு. இங்க இருக்கிற மருந்தோட லேபிள் வேணா ஒன்னா இருக்கலாம், ஆனா உள்ள இருக்கிற மருந்தே வேற. அது தெரியாம நாளைக்கு நடக்க போற மெடிக்கல் கேம்ப்ல ஊர் மக்களுக்கு நீ மருந்து கொடுக்க மக்கள் எல்லாம் மயங்கி விழ நீ என்ன ஏதுன்னு தெரியாம குழம்பி நிக்க. அண்ணாச்சி ஆளுங்க டாக்டர் வேஷத்துல ஊர் மக்களோட உறுப்பை எடுத்து விற்க. பழி ஊம் மேல. நான் செய்யற இந்த வேலைக்கு விலை என்னன்னு தெரியுமா? அண்ணாச்சியோட பிசினஸ்ல பார்ட்னர் ஆகும். நான் மல்லிகிட்ட மட்டும் தப்பு பண்ணல. நான் செஞ்ச இன்னொரு தப்ப சொன்னா நீயே என்ன ஏத்துப்ப.